அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பேரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க. வைகாசி மாதத்தில் பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரியம் உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதுனத்துக்கு போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேலே தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுறார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா, எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்து இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா, பக்காவாகிடும். தூங்கி இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது. ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா, வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதுல தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்கார். நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகளை இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலம் போலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இது வரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை. அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாத்தி இது கொடுக்க போகிறது, பறைக்க போகிறது. நம்ம நாடும் வீடும் ஒரு கதையில் வர மாதிரி இல்லை. இப்படி நீ போகிற மாதிரி வழக்கம் போல் நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன், 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோட உயரப்போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்ற வெளிப்படையாகவே தெரிகிறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை, இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது, சுதந்திரம் கிடைக்கிறது,
ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம வந்து இது பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறாரு. நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க்காக பண்ணி செவ்வாயோ டீம் ஒர்க்காக பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சனீஸ்வரர் தலைவர், உங்கள் தலைவர் தனாதிபதி, ஜென்மத்துக்கு அவர் தான், அவரும் தலைவர் ஜன்மாதிபதி. அப்பா ஜென்மம் முடிஞ்சு போச்சு, 2ஆம் வீடு சனி முடிஞ்சு போச்சு, ஐயா இனிமேல் 3ஆம் வீடு போயிட்டால் சனிக்கு 7 நாள் சனி கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னான்னா காலையில் பூ சுற்றுங்க. உன் வீட்டுக்காக தான், உன் வீடு நன்னா இருக்கிறது நீயா பண்ணுற எல்லாருக்குமே. அப்புறம் எப்போ 7 நாள் சனிக்கு எப்படி வரும்? உனக்கு உண்மையிலே சனி இருந்ததுனால தான் இத்தனை நாள் நாடு வீடு எல்லாம் ஒன்றுமே பிரகாசிக்கலை, ஒளியே இல்லாத போயிடுது. வெளிச்சம் வரக்கூடிய தீபம் அதுக்கு வெளிச்சம் வரணுமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு வெளிச்சம் வந்ததுன்னா தீபத்தை வெளி இருக்கிறதே தெரியாது போடுமே. ஒரு ஒளி பவர் இருக்குன்னா அதுக்கு மேலே பவர் ஒன்று இருந்ததுன்னா அந்த பிரயோஜனம் இல்லையா? பகலில் விளக்கு எய்கிற மாதிரி இல்லையா? இது ஒரு லாஜிக்கான வார்த்தை, பயப்பட வேண்டாம். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் எப்போ நான் சொல்லிட்டேன், விடுகாலம் எப்போ வந்தாச்சுன்னு. நான் உலகத்தில் உங்கள் நம்பர் 1 ஆக்கி உலகத்து லெவலில் நம்பர் 1 ஆக்குறார். பாரத பூமியில் நம்பர் 1 ஆக்கியாச்சு. அந்த விளைபொருள், சாப்பிட்ற பொருள், இந்த ஸ்டைலிஷ் பண்ணுற அலங்கார பொருள், மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, அலங்காரம், வீப்புடைச்சி, இதெல்லாம் ஷோ இந்த பண்ணுற அந்த ஹவுஸ் இதெல்லாம் பண்ணுறீங்கள செட்டப்பு அதுக்கு இருக்குது. அது மேலும் நடிகர்கள், சனீஸ்வரன் எல்லாமே டெக்னீஷியன், நடிகர், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் பேசிஸில் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய லெவல் கொண்டு வந்தாச்சு போடலாம் இல்லையா? ஏன் கேட்டான்னா வீடு விற்கிறது வாங்கிறது ரியல் எஸ்டேட்டு அதெல்லாம் வந்து இப்போ பெரிய பிஸ்னஸ் இல்லை, அது ஏமாத்துகிற வேலை. அது நாட் டெல்லிங் யூ, அது சொல்லக்கூடாது. செவ்வாய் சனிக்கு உள்ள இந்த ஒரு சனீஸ்வரன் அவனும் பூமி தான், அத்தனை கனியோளமும் சனீஸ்வரன் தான். செவ்வாய் வெறும் பூமிக்கு மட்டும்தான் சார்னா இந்த பூமி சொத்தே அவன் சனீஸ்வரன் தான். செவ்வாய் வந்து வாங்கி அனுபவிக்கிறதுக்கு பண்ணுறதுக்காக வீடு கொடுக்குறது. இன்ஜினியர் வீடு கட்டினா கூட இன்ஜினியரே வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆவனா? இது ஒரு லாஜிக்கான வார்த்தை அது. அதனால் மகரத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். ராகு கேத்துக்கள் பேச்சு வரும்போது இங்கே மகரத்தில் ராகு உட்காருவோம். ஏன்னா அவங்கள லெவலில் தூக்கிட்டான்னா எந்த நேரத்தோட நீ கவுக்கத்துக்கு சரி செய்வானுங்க. நம்பி ஏமாந்த போகிறது தான் சனியினுடைய வேலையே. நம்பிக்கையில் நல்லா பண்ணுவான், சொல்லிட்டார் அப்படின்னு என் போட்டோ விட்டுருவான். அவ்வளோ உழைப்பு சனீஸ்வர் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அவன் உழைப்பு கூடி கொடுக்கும்போது அதுக்கு அனுசரணையாக மற்ற கிரகங்கள் இருந்தான்னா நான் ஒத்துழைச்சா தான் சனீஸ்வரனுடைய ஒரு எஃபெக்டை வந்து கொடுத்தது பிரகாசிக்கும். அது நீயப்பா என்ன உழைச்சாலும் இத்தினு தான் கிடைக்கிறது. அதே முதலாளி இவனு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் உழைச்சி இவனே உழைச்சிருந்தானா பெரிய லெவல் ஆகிடுவான். ஆகணும்னா இல்லையா? அப்படி தான் டாட்டா பேர்லெல்லாம் வந்தாங்க. அவனை டிவிஎஸ் அப்படி தான் வந்தார். நினைக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியல் சிம்சன் அந்த அடிஷன் சிம்சன்லாம் அப்படி தான் வந்தானுங்க. யாருமே அப்படி இல்லை. கம்ப்யூட்டர் கணினி பண்ணார் அவர் இருந்தார். அமெரிக்கன் சிட்டிசன் வந்தார் ஒருத்தர். அவரும் அப்படி தான் கணினி வரும்போது அவரே கன்சல்ட் பண்ணி இன்னோவேஷன் பண்ணி வந்தார். எல்லாம் ஒன்று ஆராய்ச்சியில் வரும்போது எவன் பண்ணுறோன்னா அவங்க தொடர்ந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே பண்ணினான்னா பிரகாசிப்பான். இல்லைன்னா விற்றுட்டு போனால் பேர் தான் இருக்கும் தவிர 1 0. கலைஞர்கள் ஃபுல்லாக நடிக்கிறாங்களே தவிர அவங்க பார்க்கறதுக்கு பணம் நிறைய வாங்கி வந்தாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை முட்டை 0. இதுதான் இது சம்மந்தப்பட்ட சனியினுடைய ஒரு துர்பாக்கியம். குருவோட துர்பாக்கியம் அதுதான். நிறைய கற்றுக் கொடுப்பார். எல்லாம் அந்த டீச்சிங் கெப்பாசிட்டி சுருதான், வியாக்கியானம் சத்து எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு. ஆராய்ச்சி ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்குறது குரு. ஆனால் அவன் பேர் எடுபடாது.
பாருங்கள். அவன் நடிக்கிறவங்க நல்ல பெரிய ஆள் பேர் ஈடுபட்டாலும் அந்த நேரத்தில் காசு இருந்தவரை அப்புறம் அவ்வளோதான், வாழ்க்கையே ஜீரோ. எல்லாமே அவனுடைய கலைகள். ஆர்டிஸ்ட்டு என்ன அழகாக அப்புறமா என்ன பண்ணுறான், அவனுக்கு நேரங்காலங்களாவது பண்ணுவாங்க. அவனுக்கு குடும்பம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். இதோ வாழ்வாங்க, போவாங்க, வருவாங்க. இதில் என்னத்த இருக்கும், சாப்பாடு கூட ஒழுங்காக இருக்காது, தூக்கம் இருக்காது, இஷ்டம் இருக்காது, பப்ளிக் ரிலேஷன் ஒன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது. இருந்தும் ஒரு செல்வாக்கு இருக்காது, பந்தாவாக இருக்கும் தவிர ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த இழிவு நிலையிலேருந்து போகணும் தான் இந்த பேனா துருண்டு வச்சு. அந்த காலத்தில் ஒரு பார்க்கர் பேனா 100 ரூபா, சம்பளமே 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. எவனா வாங்குவானா? பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் அந்த பீரியட் நடத்தின பிரிட்டிஷ் தொடர்பு உள்ள ஆளுகள் தான் பிஸ்னஸ் பண்ணுவான். பேர் தான் இந்தியன்னு. அவன் சொல்கிறது தான் கேட்கணும். அவங்க தான் பணம் ஓசிலேயே இன்வெஸ்ட் இப்போ கேட்குறாங்களே, இந்த இண்டஸ்ட்ரி வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் வந்தான்னா எனக்கு ஒரு ஷேர் கொடுக்குறியா கேட்குறான்னு. அந்த வாசனை போட்டிருக்குது, எனக்கு ஒரு பங்கு கொடுக்குறியான்மா. ஓசியிலே எல்லாம் அர்த்தம் பணம் போட்டு ஓசியிலே அனுபவிக்கணும். அந்த மாதிரி நம்மளை வச்சுட்டு நம்மகிட்டே வாங்கி நம்மகிட்டே பிடிங்கி நம்மகிட்டே கொடுத்து இங்கே வந்து அவங்க விற்கிறோன்னா நம்ம பாவம் இது இதுக்கு வேல்யூவே இல்லை. நம்ம விற்றா கூட அந்த பொருளை அது வேல்யூ இல்லை. பார்க்கர் பென் வந்தான் அப்படி இப்படி அந்த நிலைமை அந்த காலத்தில் இருந்தா இல்லையா? அதுக்கு நம்ம பொருளே வாங்கி கொடுத்து நம்ம பொருளே பண்ணி நம்ம பொருளே கொடுத்து நமக்கே இப்படி பண்ணுறான்னா எவ்வளோ கேடு கட்டவனா இருந்திருப்பாங்க பாருங்க. நம்ம எவ்வளோ மட்டமாக புத்தி இல்லாத போயிட்டோம். நம்ம மனுஷன் ஆட்கள் நாட்டை ஆள்ற ஆட்கள் சரியில்லை, அவ்வளோ அப்போ தான் சொல்லுவேன். கட்டபொம்மனையும் காட்டி கொடுத்தோம் ஓரம் எப்படி அந்த அளவுக்கு புத்தி அவன் பண்ணி காட்டி கொடுக்குற அளவுக்கு பண்ணி அவன் முட்டாளாக்கினாங்க பாருங்களேன். எவ்வளோ பேர் தியாகிகள் செத்து போனாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே. ஒரு டம்மி கவர்மெண்ட்டை விற்கிற அளவுக்கு செல்வா கொடுத்து ஒரு ஆளை அவன் எதிர்கார வச்சுருக்கான்னா தெரியாத போயிடுது இல்லை, வாய மூடின்னு போயிட்டாங்களே. அப்போவே திருட்டு ஓட்டெல்லாம் இருந்தது போடுறது இல்லைன்னா வந்திருக்குங்க பவுசு அப்படி வந்துட்டாங்களே, எப்படி இருக்கு பாரு. சரி, அது மனசு வேறு தான் பண்ணுறது. எதுக்கு சொல்கிறேன்னா, மகரத்தினுடைய உழைப்பு பயன்படும். அதுக்கு தகுந்த மாதிரி கடகத்தில் கரெக்டாக குரு உட்கார்ந்துட்டு பின்னாடி சுக்கிரனை வந்து உட்கார்ந்து பின்னாடி செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கே இருந்ததுன்னா எப்படி ஒன்று தூக்கி விட்றாங்க பாரு. ஷேரிங் ஆஃப் ரெஸ்பாண்டிங் சப்தமும். அங்கே சந்திரன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சந்திரனை சூரியன் டைரெக்டாக யாருக்கும் நேரடியாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ராஜாக்கள் நேரடியாக வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. அங்கே ஏதாவது கம்பெனி சேர்மன் வந்து கீழே இறங்கி நிறைய மக்களுக்கு அவனே பண்ணுறான்னா சர்வீஸு. பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் அவ்வளோ இருக்கும். பெரிய லெவலில் பேசிப்பாங்க. கீழ் லெவலில் வந்து எல்லா கன்சூமருக்கும் கஸ்டமர்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்குறாங்கன்னா கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்டாஃப் லெவலில் போய் கேட்குறாங்கன்னா ஒரு சேர்மன் லெவலுக்கு வந்து அதுவே அப்படி இருக்கும்போது சூரியன் சந்திரன் எங்கேயா டேரெக்டாக வருவானா? டேரெக்டாக நம்ம வேலைக்கு தீண்டவே மாட்டாங்க. அதை கனெக்ட் பண்ணால் யோகத்தை கொடுப்பாங்க. அதோட ஓவர். நான் தான் ஒவ்வொரு நட்சத்திர அதிபதி காட்டு, அந்த நட்சத்திர அதிபதிக்கு யாரோ அவரை போய் கேளு அப்படின்ட்டுவான். இவர் நட்சத்திரம் ரோஹிணி இருக்குது, அந்த மாதிரி அந்த அஸ்தம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது இல்லையா? அது கேட்க வேண்டி தானே. ரோஹிணி அஸ்திரம் வருது இல்லை 2. அப்புறம் என்ன, இத்தனை நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு ஆளாறு முடிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி அந்த இதில் வரும்போது திருவோணம் இருக்குல்ல, திருவோணம் 3 சந்திரன் தானே. டைரெக்டாக சந்திரன் கொடுக்க வேண்டியது ஏன் கொடுக்கல? சந்திரன் தான் கொடுக்கணும். சூரியன் வந்து அப்படியே கொடுப்பான். அந்த சந்திரன் தான் நமக்கு கை கிடைக்கணும். இன்பிட்வீன் நமக்கும் சூரியனுக்கு கேப்பே சந்திரன் மூலம் தான் எல்லாம் வந்தால் ராசியே அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. அவனுக்கு அலாட் பண்ணி சந்திரன் கொடுத்துட்டு போவான். கொரியர் மாதிரி அது. கொரியரே பொருள் பண்ணுவாங்கன்னா கூரியர் சர்வீஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி சந்திரனுடைய வேலை அவ்வளோதான். ஆனால் தில்லுமுள்ளு பண்ணிட்டு போடுவான் சந்திரன். தனக்கு வேணும் வேணாம் தகுந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் எல்லாம் தூக்கி விடுறதோ கொள்றதோ பாழாக்குறதோ இதெல்லாம் பண்ணுவோம். முட்டாளாக்கப்படுவோம் இல்லை மற்றவங்கள முட்டாளாக்கி. அதுதான் பிஸ்னஸ் மேன். சந்திரன் டைவ் வேணும். அதான் டைவ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எது வேணால் பண்ணலாம். வசியம் பேர் பிரெயின் வாஷ், டைவர்ஷன் ஆஃப் யுவர் தாட்ஸு. அப்போ நீ ஆக்டிவேட் பண்ணும்போது தாட்ஸை டைவெர்ட் பண்ணி விட்டான்னா அது பால் தான் போச்சு. அந்த செவ்வாயை சந்திரன் சொல்கிறது கேட்டு கேட்டு லவ் காரியத்தை கோட்டை விட்டுரும். பாவத்தை பண்ணுவோம். அதுவே பண்ணிது பாவத்தை கோட்டை விட்டுரும் வாழ்க்கை. அதனால் சந்திரனை சாத்துக்கவே மாட்டாங்க யாருமே. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். சூரியன் கடற்கா யோகம், சந்திர யோகம்னா அது அவயோகம்.
சந்திரகுரு அவயோகம் தெரியல உங்களுக்கு. சந்திரனோட சுத்தா கிரகம் சேர்ந்து யோகம் கொடுக்க வச்சுன்னா முட்டாளாக்கப்பட போகிறான்னு தான் தூக்கி விட்டு அடிக்க போகிறான். ஆபத்து. அதனால கடக வீட்டில் ராகு உட்கார்ந்தாலும் சனி யாராக உட்கார்ந்தாலும் அதெல்லாம் செவ்வாய் பிரெயின் வாஷ் ஆகிடும். குரு ஏன் உட்காந்து உச்சி வரான்னா வியாபாரத்துக்கு பிரெயின் வாஷ் பண்ணால் தான் கோடிகள் சம்பாதிக்க முடியும். அப்படியே சொன்னால் வியாபாரம் முடியுமா? அது பிரெயின் வாஷ் பண்ணி 1/4 விட விற்க தான் பிஸ்னஸ்ஸு. அதுதான் குரு கோடி சொன்னாங்க. உட்காந்துட்டு பயங்கரமாக வாரி வழங்குறாரு. ஏன்டா அங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், இங்கே பற்றி இவன் சொன்னால் கேட்குறான்னா அவ்வளோதான். அது டாக்டிஸு. நிறைய விஷயங்கள் இருக்குது அஸ்ட்ராலஜியில். தேசத்து நினைக்காதீங்க, நம்ம உட்காந்த இடத்துல 6ஆம் 8ஆம் 7ஆம் நினச்சிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, எல்லாம் அடிப்படையே நாடி தான். அவ்வளோதான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தனிப்பயிற்சி இதுவரைக்கும் வரலாறு காண முடியாத அளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் நிறைய கொடுக்கறது வாரி வழங்குறார். அந்த நவகிரகங்கள் கொடுத்து அது மாதிரி சுக்கராச்சாரியார் புதன் மெயின், செவ்வாய் ரொம்ப மெயின். குருவோட டீம் ஒர்க் பண்ணுறது செவ்வாய். குருவோட சேர்ந்து செவ்வாய் தான் குருக்கு சுக்கரோட இன்டிமேசி ஜாஸ்தி என்ன பண்ணுறாரு. அதனால் எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படணும். திருப்தி ஏற்பட்டால் மாத்திரம் போகாது, அது உண்டான செல்வம் கொடுக்கணும் இல்லையா? எல்லாம் திருப்தியாட்டு ஏதோ பிச்சை போடுறாங்க போட்டதுனால தான் நாடு கீழே அவங்கெல்லாம் மகரம் கும்பலாம் கீழ் லெவலில் இருக்காங்க. இந்த கம்யூனிட்டின்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் அதில் பிறந்தவங்களாம் அந்த கம்யூனிட்டி லெவலில் எந்த லெவல் இருக்கும் கீழே தான் இருப்பாங்க. ஒரு நாள் லெவலுக்கு வர மாட்டாங்க. வாசலில் வேலைக்காரன் தான் இந்த சாமி பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் கொடுக்கணும், இருக்காரா அப்படிக்காரா, இந்த வர துண்டு கட்டி இந்த தண்ணி விட்டுருந்தார், உட்காருங்க ரிசப்ஷனில் உட்காருங்க வருவார் வந்து உள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டார், வர சொல்லின்னு பார்க்க சொல்லி வாயப்படக்கிறான். இப்படி இருக்குது. அதனால் அந்தந்த இதுக்கு தன்ன மாதிரி தன்னை மாற்றிக்கிறதுக்கு சனிக்கு தெரியாது, அப்படியே நம்பி போயிடும். வியாபார தந்திரம் இருந்தால் தான் எந்த இண்டஸ்ட்ரியும் வளர்ச்சி அடைய முடியும். வியாபார தந்திரம் இல்லைன்னா சுயற்சி எல்லாம் பிரயோஜனம் இன்னொருத்தனுக்கு சாப்பாடு பொருளாயிடும். இதுதான் அடிப்படை. எதுவுமே நமக்கு வாழ்க்கையில் அது பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தோம் என்ன மாதிரி பண்ண. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்னமோ பண்ணுறாங்க பாருங்க, கலக்கலான அட்ராக்ஷன் தான் அது. இவன் ஒழுங்காக உட்காந்து சமையல்காரன் உட்காந்து எல்லாம் அழகாக பண்ணி நல்லா பண்ணால் எல்லாம் இப்போ எவ்வளோ மாறிக்கு இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு சலுப்பு. அதுதான் மகர சனி டெண்டன்சி பொறுத்த வரைக்கும் நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் நம்பர் 1 அவங்க தான். வெறும் பணம் போட்டால் முதலுக்கு தொழிற்சாலையை அமைக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி புத்தி ஆங்கிள் ஃபுல்லு பண்ணால் சனீஸ்வரன் தான் ஒன்று ஃப்ரேம் ஒர்க் ஃபுல்லாக கணக்கு ஃபுல்லாக போட்டு இது பண்ணுறதெல்லாம் சனி ஒன்று தான். செவ்வாய் இத்தனை வீட்டுக்கு பெரிய தொலைவாக இருந்தால் கூட இந்த கணக்கு போட்டு பண்ணுறதெல்லாம் சனீஸ்வரன் தான் பண்ண முடியும். பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபுல்லாகவே அவர் தான் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதனால் வரக்கூடிய விஷயம் தான் பெரிய ஆபத்துக்கள் இருக்குது. அது பகவான் உணர்த்தத்துக்காக வேண்டி இந்த தாட்டி மகர கும்பத்துக்கு தான் அதிகமாக முகத்தை கொடுக்குறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா புள்ளியார் சுழி போட்டதே மகரத்தை தான், கும்பத்தில் தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி மகரத்தை செவ்வாய் உட்கார்ந்தார் செஞ்சுருக்கோம். மகரத்தை செவ்வாய் உட்காந்தா உச்ச பலம். செவ்வாயோட தயவு எவ்வளோ பண்ணுறது நேரடியாக கடகத்தில் உட்காந்து பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி கண்ணியில் உட்காரும்போது தெரியுது, மிதனத்தில் உட்காரும்போது தெரியும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்லா இருக்குது தெரிகிறது. செவ்வாய் 8ஆம் பார் இருக்குது தெரியல உங்களுக்கு. அதுதான் அதனால் வரக்கூடிய பெரிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த சனீஸ்வருடைய அந்த பிரபாவ இந்த அந்த இந்த அந்த 2 வருஷத்தில் தொடர்ந்து வரக்கூடிய 26, 27, 28 பராபவ வருஷமும் பிலவங்க வருஷமும் 2 பேரும் மொத்தமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்படி உங்களை நம்பி நாட்டை வளமாக்குறார், உங்களை நம்பி செயல்படுத்துகிறார், உங்களுக்கு உதவி சேர்த்து அத்தனை பேர் இருக்காங்க சொல்லி வாழ்த்தி இந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுகிறேன்னு சொல்லிட்டு இதோடு நான் அமைகிறேன்.